Hello students, in our previous class நம்ம வந்து classification of alcoholsல நம்ம monohydric alcoholsல ரெண்டு டைப்பாக பிரியும் அப்படின்னு படிச்சிருக்கோம். போன கிளாஸில் நம்ம sp2 hybridized alcohol எப்படியெல்லாம் இருக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்ம sp3 hybridized alcohol பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி sp3 hybridized alcohol 3 டைப்பாக கிளாஸிஃபை ஆகுதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் டைப் இஸ் அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் அப்படின்னா என்னென்னா OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருந்ததுன்னா, அதாவது ஒரே ஒரு CH3 இருந்ததுன்னா அதுக்கு பேர் அல்கைல் குரூப் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அதே மாதிரி அரைல் குரூப் அப்படின்னா என்னென்னா பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். ஒரு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், அது கூட இன்னொரு சிங்கிள் பாண்ட் கார்பன், அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷனல் குரூப், இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இது வந்து அலைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்சைல் குரூப் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னேன். பென்சைல் குரூப் அப்படின்னா என்னென்னா C6H6, இதுக்கு பேர் பென்சீன். இந்த பென்சீனில் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது காம்போனண்ட், அதாவது C6H5 அப்படின்ட்டு இருந்ததுன்னா இந்த சப்ஸ்டியூஷனுக்கு பேர் பென்சைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், C6H5 CH2OH, இது வந்து பென்சைல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு இருக்குது. ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் அப்படின்னா என்னென்னா OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருந்ததுன்னா இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால். அதே மாதிரி OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட ரெண்டு அல்கைல் குரூப், பாருங்கள், மேலே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, கீழே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. இந்த ரெண்டு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகிருந்ததுன்னா இதுக்கு பேர் செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி டெர்ஷரி ஆல்கஹால்னால் OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட மூணு அல்கைல் குரூப், பாருங்கள், இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ மூணு அல்கைல் குரூப் அட்டாச் ஆனால் இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற எல்லா கார்பனுமே sp3 ஹைப்ரிடைசேஷன், இந்த கார்பன் ஆகட்டும், இல்லை இந்த கார்பன் ஆகட்டும், இல்லை இந்த கார்பன் ஆகட்டும், இது எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் அல்லைல் குரூப்பில் இருக்கிறது, இந்த OH அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன் அல்லைல் sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த OH அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பனும் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக தான் இருக்கும். அதே மாதிரி பென்சைலில் பார்த்திங்கன்னா இந்த OH அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன் sp3 ஹைப்ரிடைஸ்ட் கார்பனாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம IUPAC நேமிங் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் எப்படி நேமிங் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பியூட் 3-in-1-all அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பேர் வந்ததுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது IUPAC நேமிங் ஆஃப் ஆல்கஹால். IUPAC நேமிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் IUPAC என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இதுதான் இன்டர்நேஷ்னல் யூனியன். இவங்க வந்து நம்ம என்ன தான் எல்லா காம்போனண்ட்டுக்கும் நம்ம ஜென்ரலாக ஒரு நேம் கொடுத்துருந்தாலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்க ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த காம்போனண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஈஸியாக IUPAC நேமிங் வச்சிடலாம். ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின்ஸ் ஆஃப் கார்பன் ஆட்டம். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, லாங்கஸ்ட் செயினுக்கு நம்ம நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கும்போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு காம்போனண்ட் எடுத்திருக்கேன். இதில் ஆல்கஹால் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ ஆல்கஹாலுக்கு நம்ம கம்மியான நம்பர் கொடுக்கணுன்னா நம்ம இந்த கார்பன்லேருந்து 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், இப்படி நேமிங் கொடுக்கலாம். இதே நம்ம இந்த பக்கத்துக்கு போனால் 1 2 3 4 இந்த OH அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு 5 ஆயிரும். ஸோ நம்ம லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும். இப்போ இதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நேமிங் கல்ச்சரோட ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் ரூட் வேர்டு, அதுக்கப்புறம் சஃபிக்ஸ். சஃபிக்ஸில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா
இந்த மாதிரி காம்போனண்ட்டில் இது கூட ஏதாவது சப்ஸ்டிடியூஷன், அதாவது இதை நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம், இது சப்ஸ்டியூஷன் கிடையாது. இதே கூடயே இங்கே ஒருவேளை இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு CH3யோ இல்லை இங்கே ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு CH3யோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சப்ஸ்டியூஷன். சப்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு வித் பொசிஷன் நேம் கொடுக்கணும், அதுதான் ப்ரிஃபிக்ஸ். அதுக்கு அடுத்தது ரூட் வேர்டு. இப்போ இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயினில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, இந்த லீனியர் கார்பன் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது, அதாவது ஒரு கார்பன் இருந்ததுன்னா மெத்தன் கொடுக்கணும், 2 கார்பன் இருந்ததுன்னா எத்தனை கொடுக்கணும், 3 இருந்தால் ப்ரோப், 4 இருந்தால் பியூட், 5 இருந்தால் பென்ட், 6 இருந்தால் ஹெக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறமா சஃபிக்ஸ். சஃபிக்ஸில் 2 பார்ட் இருக்குது, ஒன்று ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் தென் செகண்டரி சஃபிக்ஸ். அதாவது ப்ரைமரி சஃபிக்ஸில் கார்பன் கார்பன் பாண்டிங் நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, கார்பன் கார்பன், இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, கார்பன் கார்பன், இங்கேயும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது. பட் இந்த இடத்துல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா எந்த பொசிஷனில் நமக்கு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம 4th பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இதில் வந்து ஈன் அப்படின்னு கொடுக்கணும். சிங்கிள் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ஏன்னு கொடுக்கணும், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ஈன்னு கொடுக்கணும், கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா YNன்னு கொடுக்கணும். சரிங்களா? வித் பொசிஷனோடு கொடுக்கணும். அதுக்கப்புறமா செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் எழுதணும். ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே என்னது, OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா நம்ம வந்து OL அப்படின்னு நம்ம வந்து சஃபிக்ஸ் கொடுக்கணும் வித் பொசிஷன். இப்போ வந்து செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்கிறதுனால 2 ஆல் அப்படின்னு நம்ம 2 ஆல் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குது, CH3 CHOH. இப்போ வந்து நமக்கு இதுதான் லாங்கஸ்ட் செயின். அப்போ நம்ம இங்கேருந்து நம்பர் கொடுத்துக்கலாம் 1 2 3. இப்போ நம்ம இப்படி நம்பர் கொடுத்தாலும் 1 2 3 தான். இப்போ செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூஷன், ப்ரிஃபிக்ஸில் சப்ஸ்டியூஷன் இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு எந்த சப்ஸ்டியூஷனும் இல்லை. அதுக்கப்புறம் ரூட் வேர்ட். ரூட் வேர்டில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 2 3 கார்பன் இருந்ததுன்னா ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஏன் செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது 2 ஆல். இதுக்கு காமன் நேம் பார்த்திங்கன்னா ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். இதோட IUPAC நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன், ப்ரோப்பேன் 2 ஆல். அதுக்கப்புறமா செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் கூட 3 அல்கைல் குரூப் இருந்தது, அது டெர்ஷரி ஆல்கஹால். இப்போ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாங்கஸ்ட் செயின். அப்போ இது 1, இந்த கார்பனை 2, இந்த கார்பனை 3ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ இது வந்து சப்ஸ்டியூஷன். அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அப்போ என்ன இதுக்கு பேர் எப்படி கொடுக்கலாம், 2 மெத்தில், எத்தனை கார்பன் இருக்குது 1 2 3 ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். ஏன் செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால், ஸோ 2 ஆல் அப்படின்னு பேர் கொடுக்கலாம். அடுத்தது நியோபென்டைல் ஆல்கஹால். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆல்கஹால், இந்த கார்பனுக்கு 1, இந்த கார்பனுக்கு 2, இந்த கார்பனுக்கு 3ன்னு கொடுத்துக்கலாம். இது சப்ஸ்டியூஷன். அப்போ இதுலேயும் 2 மெத்தில் 1 2 3 ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆல்கஹால் 1 ஆல். ஸோ இதுக்கு 2 மெத்தில் ப்ரோப்பேன் 1 ஆல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்தது ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃபஸ்ட்டு கார்பன் இது 1, இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது சப்ஸ்டியூஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷனுங்கும் போது ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷனுக்கு பேர் கொடுக்கணும். 2 மெத்தில் ப்ரோப், 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப், எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன் ஃபஸ்ட் பொசிஷனில் ஆல்கஹால் 1 ஆல் அப்படின்னு பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இது பென்சீன் ரிங்கு, அதுக்கு மேலே CH2OH இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சீன். அப்போ இதுக்கு பேர் ஃபினைல், PHENYL, ஃபினைல். CH2OH இருந்ததுன்னா மெத்தனால்,
FENETHENOL, ஃபினைல் மெத்தனால். இதோட காமன் நேம் வந்து பென்சைல் ஆல்கஹால். அடுத்தது ஒரு அல்லைல் ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்பு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஃபஸ்ட் கார்பன், இந்த கார்பன் செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சப்ஸ்டியூஷன் கிடையாது, ஸோ நமக்கு ப்ரிஃபிக்ஸ் வேணாம். ரூட் வேர்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப். இப்போ செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, ப்ரோப் 2. டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஈன். ஃபஸ்ட் கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால 1 ஆல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலமெண்ட்டுக்கு பேர் வந்து சைக்ளோஹெக்சேன்னு பேர். இது வந்து பென்சின் கிடையாது. பென்சின்னா ஒரு பாண்ட் விட்டு ஒரு பாண்ட் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கும், சரியா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன். இந்த சைக்ளோஹெக்சேன் கூட ஆல்கஹால் இருக்கிறனால இதோட காமன் நேம் சைக்ளோஹெக்சைல் ஆல்கஹால். இதுக்கு IUPAC நேம் எழுதலாம். சைக்ளோ இருக்குது, CYCLOHEX, ஹெக்ஸு எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன் ஆல்கஹால் இருக்கிறனால OL, சைக்ளோஹெக்சனால் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. ஸோ 3 OH இருக்குது. இதுக்கு பேர் வந்து கிளிசரால். இதோட காமன் நேம் வந்து கிளிசரால். இப்போ இதுக்கு நம்ம IUPAC நேம் கொடுத்தோம்னா இதில் எங்கேயுமே சப்ஸ்டியூஷன் கிடையாது. அடுத்தது ரூட் வேர்டு பார்த்திங்கன்னா 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப். ஃபஸ்ட் பொசிஷன்லேயும் OH இருக்குது, செகண்ட் பொசிஷன்லேயும் OH இருக்குது, தேர்ட் பொசிஷன்லேயும் OH இருக்குது. ஸோ 1, 2, 3. மொத்தம் எத்தனை ஆல்கஹால் இருக்குது? 1 ஆல்கஹால், 2 ஆல்கஹால், 3 ஆல்கஹால். ஸோ ட்ரை OL. இதுக்கு வந்து ப்ரொப்பேன் 1, 2, 3 ட்ரையால் அப்படின்னு பேர் வைப்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நியோபென்டைல் ஆல்கஹால் நடத்தும்போது அதில் நான் கீழே ஒரு CH3 போடாமல் விட்டுட்டேன். ஸோ இதை மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ இந்த கார்பனுக்கு ஃபஸ்ட் கார்பன், இந்த கார்பனுக்கு செகண்ட் கார்பன், இந்த கார்பனுக்கு தேர்ட் கார்பன் கொடுத்துட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். ப்ரிஃபிக்ஸில் எது சப்ஸ்டியூஷன்னு பார்க்கணும். இப்போ மேலே ஒரு மெத்தில் இருக்குது, கீழே ஒரு மெத்தில் இருக்குது. இதோட பொசிஷன்ஸ் 2. ஸோ 2, 2 எத்தனை மெத்தில் இருக்குது? டைமெத்தில். ஃபஸ்ட்டு எத்தனை கார்பன் இருக்குது? 1, 2, 3 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஏன் ஃபஸ்ட் பொசிஷனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால 1 ஆல். இதுக்கு வந்து 2, 2 டைமெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். தேங்க்யூ.